தளபதி வீரபாகுவிடம் கஞ்சாடை காட்டினார். தலைவனின் கண் அசைப்பிலேயே அனைத்தையும் புரிந்து கொண்ட வீரபாகு உடனடியாக புறப்பட்டான். வைகுண்டத்தை கன நேரத்தில் அடைந்ததுமே பலம் வாய்ந்த அவனை கண்டு ஆடு பின்வாங்கியது. இருப்பினும் அவனை முட்ட வருவது போல் பாசாங்கு செய்தது. வீரபாகு அதற்கு அசைபவனா என்ன? அந்த வீர சிங்கம் ஆட்டின் கழுத்தை ஒரே அழுத்தாக இழுத்து பிடித்தான். கொம்பை பிடித்து தரதரவனை இழுத்து வந்து முருகனின் முன்னால் விட்டான். முருகப்பெருமானை பார்த்ததோ இல்லையோ, அந்த ஆடு அவர் பாதத்தில் பணிந்தது. முருகப்பெருமான் கருணை கடல். மிக பெரும் தவறு செய்தாலும் அவரிடம் பணிந்து விட்டால் கருணையுடன் மன்னித்து விடுவார். அவர் அந்த ஆட்டின் மீது ஏறி அமர்ந்தார். முருகப்பெருமானுக்கு அந்த ஆடே வாகனமாயிற்று. இந்த சம்பவத்தை வாழ்வியலோடு ஒப்பிடலாம். கடவுள் இருக்கிறார் என்பது தெரிந்தும் ஒவ்வொரு ஜீவனும் தங்களை உயர்ந்த ஒரு பிறவியாக கருதி கொண்டு ஆணவத்துடன் திரிகின்றன, அநியாயம் செய்கின்றன. இறைவன் அவற்றை தம்பக்கம் இழுக்கிறான். அவை அவனை சரணடைந்தால் தனக்குள் ஐக்கியமாக்கிக் கொள்கின்றான். திருந்தாத ஜென்மங்களை கடுமையாக சோதிக்கிறான். இங்கே ஆடு அடங்கி போனதால் அவனுக்குரிய வாகனமாகவும் பாக்கியம் பெற்றது. தேவர்கள் முருகனை மேஷ வாகனனே வாழ்க என கூறி வாழ்த்தினர். யாகம் நடத்தி அதிர்ந்து போன நாரதர் முருகனிடம் ஓடோடி வந்தார். ஆடு முருகன் முன்னால் பெட்டி பாம்பாக நிற்பதை பார்த்து, சிவமைந்தனே, இதென்ன அதிசயம்! பசு ஆடானதும் அது உன்னை தேடி வந்ததும் எனக்கும் ஏதும் புரியவில்லையே என்றார். முருகன் சிரித்தார். நாரதரே, தாங்கள் தவத்தில் உயர்ந்தவர். யாகத்தின் பலனை இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டவே இத்தகைய நாடகம் ஒன்றினை என் தந்தையின் ஏற்பாட்டால் நடத்தினேன். நீங்கள் யாகம் செய்த போது தோன்றிய இந்த ஆடு எனக்கு காணிக்கையாயிற்று. இது போன்ற சிறு காணிக்கையை கூட நான் பெரிய மனதுடன் ஏற்பேன். மனமார்ந்த பக்தி செய்பவர்களுக்கு 1க்கு 10 பலனளிப்பேன். தாங்கள் தொடர்ந்து இந்த யாகத்தை செய்யுங்கள். யாகத்தில் தோன்றிய இந்த ஆட்டை எனக்கு பரிசளித்ததால் உங்களுக்கு 100 யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்றார். நாரதர் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றார். இதன் பிறகு கைலாயம் திரும்பினார் முருகன். ஒரு நாள் நான்முகனான பிரம்மன் சிவ தரிசனத்திற்கு வந்தார். இறைவனை வணங்கிவிட்டு புறப்பட்டார். அப்போது வழியில் முருகன் தன் தளபதிகளோடு உரையாடி கொண்டிருந்தான். பிரம்மன் அவனை பார்த்து கண்டுகொள்ளாமல் சென்றார். பிரம்மா, இங்கே வாரும் என்றான் முருகன்.